வணக்க நண்பர்களே, விழுப்புரத்தை சேர்ந்தவர் தான் ராமநாதன். ராமநாதனுடைய மனைவி செல்வி. ராமநாதனுக்கும் செல்விக்கும் திருமணமாகி 8 வருடம் ஆகுது. இவங்க 2 பேத்துக்கும் 3 பெண் குழந்தைங்களும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் காதலிச்சு தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களோட காதல் இவங்க அம்மா ராமநாதனோட அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா செல்வி ஒரு அனாதை. செல்வி தான் பாட்டியோட அரவணைப்புல வளர்ந்த பொண்ணு. செல்வி எப்பயுமே ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறது உண்டு. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அதே கம்பெனில வேலை செஞ்ச ராமநாதனோட பிடிச்சு போச்சு. ராமநாதன் தன்னுடைய காதலை செல்வி கிட்ட முறையா சொல்லும் போது செல்வி அதுக்கு மறுப்பு தெரிவிச்சா. நானும் அனாதை, என் பாட்டியோட அரவணைப்புல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க வீட்டுக்கு ஒரே புள்ள. அப்படி இருக்கும்போது உங்களோட அப்பா அம்மா இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. நம்ம காதலிச்சு நம்மளோட மனசை காயப்படுத்திக்க வேண்டாம். மேலும் என் பாட்டிலாம் உங்களுக்கு தகுதிக்கு ஏற்றாப்புல சீர்வரிசையும் செய்ய மாட்டாங்க. அதனால தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, எங்களுக்கும் உங்களுக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லி விலகி போனாங்க. ஆனா அப்படி இருந்துமே நான் பணத்தெல்லாம் எதுவும் பார்க்கல, குணத்தை தான் பார்க்கறேன்னு சொல்லி தான் அப்பா அம்மா கிட்ட தன்னோட ஆசையை சொன்னான் ராமநாதன். ஆனா ராமனுடைய அப்பா அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, தான் பையனோட ஆசை தான் தனக்கும் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு தான் பையனோட ஆசைக்கு குறுக்க நிக்காம கல்யாணத்துக்கும் சம்மதிக்கிறாங்க. எந்த சீர்சனத்தையும் இல்லாம ராமநாதன் செல்விய கரம் பிடிக்கிறாரு. அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ராமநாதனுடைய லைஃப்ல சில மாற்றங்கள் ஏற்படுது. அம்மா அப்பா முதல்ல கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்களே தவிர ஆனா அந்த பொண்ணு மேல விருப்பப்பட்டே இல்லை. ஏதோ தான் பையன் ஆசைப்பட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறுப்பை பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தான் மருமகளை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க. அதுல 10ஆவதுக்கு செல்விக்கு ஃபர்ஸ்ட் பொன் குழந்தையா பிறந்துச்சு. சரி, பெண் குழந்தை தானே, அடுத்து ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதனுடைய அப்பா அம்மா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா துரதிர்ஷ்டம், அடுத்த 2மே பெண் குழந்தையா தான் பிறந்துச்சு. 3 குழந்தைங்களும் பெண் குழந்தையா இருக்க 10ஆவதுக்கு ராமநாதனுடைய அம்மாவுக்கு செம்ம கோபம் வந்துருச்சு. உனக்கு தான் சீர்சனத்தை செய்யறதுக்கு இவ கூட பிறந்தவன் எவனுமே இல்லை. ஆனா உனக்கு ஆண் வாரிசாவது வரும், உன்னை கஷ்டப்படுற காலத்துல அது பார்த்துக்கோன்னு சொல்லி நாங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அடுத்தடுத்து 3 பொம்பளை பிள்ளையா பிறக்குது, இவ வந்தவளும் வேஸ்ட், பெக்கறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ராமநாதன் கிட்டேயே போய் அவங்க அம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் கேட்ட ராமநாதன் கொஞ்சம் அம்மாவோட பேச்சை கேட்டு செல்வியை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்றது, என் தலைவிதி, கல்யாணம் லவ் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஆசையில அந்த டைம்ல கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா இப்போ எனக்கு துரதிர்ஷ்டமாவே அமையுது. உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து நானும் நிம்மதியாவே இல்லை. இந்த வீட்டுல இருக்கிறவங்களும் என்ன நிம்மதியா இருக்க வேண்டதே இல்லை. 10ஆவதுக்கு குழந்தை, 3 பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சு. ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு சொல்லி எங்க அம்மா ஒரு பக்கம் கத்துறாங்க. எனக்கும் யோசிச்சு பார்த்தா நம்மளோட வயசான காலத்துல பாத்துக்கிறதுக்கு பையன் தானே கூட இருக்கணும். பொண்ணுங்க எல்லாத்தையும் கட்டி கொடுத்துட்டா நம்ம வயசான காலத்துல நம்மள யார் பாத்துக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா அவங்க சொல்றதும் ஒரு விதத்துல சரியா தான் இருக்குது. தரித்திரம் பிடிச்சவளை கட்டிக்கிட்டு நமக்கு ஒரே கடுப்பாகுது அப்படின்னு சொல்லி தான் பொண்டாட்டிய திட்ட ஆரம்பிச்சிட்டாரு ராமநாதன். செல்விக்கு இது எல்லாத்தையும் கேட்டு தனக்கு ஒரே ஆதரவா இருந்த கணவனும் தன்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே. இவனால் மாமனா மாமியா தான் திட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ கணவனும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 3 பொம்பளை பிள்ளையை பெத்துட்டு நாம இனி உயிரோட வாழலாமா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி தற்கொலை பண்ணிக்கவே முடிவு பண்ணிட்டா. பக்கத்துல இருந்த அம்மா ஓடி காப்பாத்தினாங்க. அதுக்கப்புறம் ராமநாதன் வேலையை விட்டு வீட்டுக்கு வரும்போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. ராமநாதன் இதை கேட்டு போய் செல்வியோட காலில் விழுந்து அழுகுறாரு. செல்வி, நான் தப்பு பண்ணிட்டேன், நீ என்னை மன்னிச்சிரு. நாம இனிமே ஆம்பளை வாரிசுக்கெல்லாம் ஒன்றும் ஆசைப்பட தேவையில்ல, என்னை மன்னிச்சிரு. எங்க அம்மா பேச்சு கேட்டது தப்பு தான். நீ என் கூட இருந்தாலே போதும். நீ என் கூட இல்லாம போயிட்டே அப்படின்னா எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி எனக்கு இப்பதான் தெரியுது. அந்த பயத்தை நீ எனக்கு காட்டிட்ட, இனிமே தற்கொலை முடிவே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரும் பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணி செல்வி கூட சந்தோஷமாயிட்டாரு. ஆனாலும் செல்விக்கு ஒரு வருத்தம் இருந்துகிட்டு தான் இருக்குது. அவர் சொல்றதுலயும் ஒரு விதத்துல நமக்கு நியாயம்னு தானே படுது. நம்ம கடைசி காலத்துல நமக்கு ஒரு ஆண் வாரிசு வேண்டும் தானே. அப்படி இருக்கும்போது 3 பொம்பளை பிள்ளையை பெற்றும் போது அவருக்கும் அந்த ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்லி செல்விக்கு ஒரே யோசனையா இருக்குது. பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்ட இதை பத்தியே அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போதான் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு ஒரு செய்தி கிடைக்குது. கிராமத்துல ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போனா எந்த குறையா இருந்தாலும் நீக்குவாரு அப்படின்னு சொல்லி செய்தி கிடைக்கவும் இந்த விஷயத்த செல்வி கிட்ட சொல்றாங்க. உடனே செல்வி அந்த பக்கத்து வீட்டு பொண்ணையும் கூட்டிட்டு நேரா அந்த சாமியாரை பாக்குறதுக்காக அங்க போறாங்க. வீட்டுல நடக்கிற பிரச்சனைகள், தனக்கு ஏற்படுற கஷ்டங்கள், அப்புறம் ஆண் வாரிசு இல்ல அப்படின்ற எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த சாமியார்கிட்ட புட்டு வைக்கிறா செல்வி. எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கு, என் மாமியாரு என்ன ஆண் வாரிசு பெத்து தராதவ அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க அடிக்கடி பேசி. இதுவே எனக்கு மனக்குழப்பத்தை உண்டாக்குது.
என் வீட்டுக்காரரும் கூட எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி வந்து சொல்லி நான் ஒரு தடவை தற்கொலை கூட பண்ணிக்க போயிட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரரு என் கூட சமாதானம் ஆகிட்டாரு, நான் தற்கொலை பண்ணிக்க போயிட்டேன்றது தெரிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஆனாலும் எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு ஆண் வாரிசை பெற்று கொடுக்க முடியலன்னு சொல்லி ஒரு வருத்தமாகவும் இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் தான் ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க செல்வி. சரிம்மா, நீ நாளைக்கு சாயந்தரம் ஒரு 6 மணி ஆக்கில் இங்கே வந்துரு. அதுக்கு ஒரு பூஜை பரிகாரம் பண்ண வேண்டியது இருக்குது. அதை பண்ணிட்டா கண்டிப்பாக உன்னோட இந்த குழப்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிடும், நீ சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ண விஷயத்த ராமநாதன் தன்னோட அம்மா கிட்ட போய் சொல்றான். அம்மா, நீங்க இதுக்கப்புறம் செல்வியை திட்டாதீங்கம்மா, அவ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டாமா அப்படின்னு சொல்லவும் நம்ம ராமநாதனோட அம்மாவுக்கு ஒரே அதிர்ச்சி ஆகுது. என்னடா சொல்ற? ஆமாம்மா, நீ அடிக்கடி அவளை திட்டிகிட்டே இருப்பல்ல, உன் பேச்சை கேட்ட நானும் அவளை திட்டினேன். ஒரு நாள் எனக்கே தெரியாம அவள் தற்கொலை பண்ணிக்க போயிட்டா. பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு தான் காப்பாத்தி எனக்கு எல்லா உண்மையும் சொன்னிச்சு. ஆனா இப்பதான் வந்து உங்ககிட்ட நான் சொல்றேன். அப்படியாடா, சாரிடா, உன்னோட வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ஆண் வாரிசு வேணும்னு சொல்லி மருமகளை திட்டிகிட்டே இருந்தேன். ஆனா அவ போனா நீயும் போயிடுவ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் போது நிச்சயமா உன்னோட சந்தோஷம் தான்டா எனக்கு முக்கியம். இதுக்கப்புறம் நான் அவளுக்கு தொந்தரவே கொடுக்க மாட்டேன்டா. எங்க அம்மா, செல்வி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் செல்வியை தேடுறாங்க. வீடு முழுக்க செல்வியை தேடியும் கிடைக்கவே இல்லை. அப்போதான் பக்கத்து வீட்டுக்கு பொண்ணுகிட்ட போய் செல்வி இங்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லி 2 பேரும் கேட்கறாங்க. ராமநாதன் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் பக்கத்து வீட்டு பொண்ணு சொல்லுது. இந்த மாதிரி ஒரு சாமியார் 6 மணிக்கு வர சொன்னாரு, அவர்கிட்ட போனா எல்லா குறையும் நீங்கிடும்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க. அதை கேட்டுதான் வந்து செல்வி இப்பதான் கிளம்பி போனா, வேணா அங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த நிமிஷம் ராமநாதனோட அம்மாவும் நேரா அந்த சாமியாரை பார்க்கறதுக்காக அங்க போறாங்க. அங்க போனா சாமியாரோட வீட்டுக்கு முன்னாடி மக்கள் கூட்டம் அலமோதிட்டு இருக்குது. அங்க பயங்கரமா ஒரு பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்குது. உள்ள கூட்டத்தை விலக்கி விட்டு ராமநாதன் போய் பார்க்கறாரு. அங்க செல்வி அந்த சாமியாரை பிடிச்சி பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க செருப்பாலேயே. என்னாச்சு செல்வி, ஏன் இவங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த, என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போதுதான், இல்லைங்க நமக்கு ஆண் வாரிசு வேணும்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை சொல்லி கவலை தீர்த்துக்கலான்னு சொல்லி இங்க வந்தா இவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாங்க. என்ன பண்ணா? இல்ல, நான் வந்து இந்த மாதிரி எனக்கு ஆண் வாரிசு வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு இவன் ஏதாவது பண்ணுவான், பூஜை பரிகாரம் பண்ணுவான்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், ஆண் வாரிசு பெற்று கொடுக்குற அளவுக்கு உன் கணவனுக்கு ஆண்மை தன்மை கிடையாது. அதனால உன் கணவனோட உனக்கு ஆண் வாரிசு கிடைக்காது. உனக்கு இன்னொருத்தவங்களோட நீ தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக ஆண் வாரிசு கிடைக்கும். அதனால உனக்கு வேணா நான் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி என்கிட்டே கேட்டாங்க. அதனால தான் இவனை செருப்பாலே அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிடுறாங்க. அப்பதான் அதை கேட்ட ராமநாதனும் பயங்கரமா கோவப்பட்டு, ஏண்டா உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்ததுன்னா இந்த மாதிரி காரியத்தை செய்ய துணிஞ்சிருப்ப, உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பத்தாத்துக்கு அவரு 2 சாத்துன்னு சாத்துறாரு. அப்போ கூட வந்த நம்ம ராமநாதனுடைய அம்மாவும் என் மருமவளை பார்த்தாடா இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்ட, உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த விளக்காமத்து கட்டையை எடுத்து பயங்கரமா அடின்னு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் செல்விய கைத்தாங்களா கூட்டிட்டு போறாரு ராமநாதன். அப்புறம் மருமகளே, நீங்களும் வந்து என்னை மன்னிச்சிருமான்றாங்க. அத்தை, நீங்களா எனக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்கறீங்க, நீங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லி செல்வியோட வாழ்க்கை இனிதா தொடங்குது. ஆண் வாரிசு வேணும்னு சொல்லிட்டு இந்த காலத்திலேயும் சில பேர் தப்பான முடிவுகளை எடுக்க தான் செய்யறாங்க. இந்த ஸ்டோரி அவங்களுக்கெல்லாம் ஒரு பாடமா இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு ஆண் வாரிசோ பெண் வாரிசுன்னு சொல்லி வந்தாலே அதை மகிழ்ச்சியை ஏத்துக்கிட்டு அதுங்களோட குடும்பம் நடத்துறதுக்கு பழகிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.